என்றால் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்வதற்கு அல்லது டக்ளஸ் தேவானந்தாவின் சில குற்றச்செயல்களை முன்வைப்பதற்கான வேலை திட்டங்களும் தமிழரசு கட்சியிடம் இல்லாமல் இல்லை. இப்போ கூட வீட்டு சின்னம் தான் நாங்கள் குத்துவோம் என்று இருக்கின்ற மிக பிரதானமான பழைய வயது உயர்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அவங்களுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களோட கட்சி தான் இந்த வடகிழக்கு தாயக மக்கள் இந்த தலைமைத்துவத்தை வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது எந்த நிலைப்பாட்டில் கட்சி இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போ தமிழரசு கட்சி இருக்கின்றதா? டக்ளஸ் தேவானந்தா மீது உண்மையாக அரசு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் நாங்கள் நிறைய சாட்சிகளை முன்வைக்கலாம், கொண்டு போகலாம். வடக்கில் எப்படி சுமந்திரன் ஸ்ரீதரனோ இங்கே சாணக்கியன் ஸ்ரீநேசன் என்கின்ற ஒரு எங்களோட பொது எதிரியா நாங்கள் பொது எதிரியுடைய ஒரு செயல்பாடாக இது இருக்கலாமோ? கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தது இருக்கலாம். அப்போ கட்சியே பொது எதிரி இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததனால்தான் தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், வன இலாக்கா வன ஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கலாம், மகாவலி அபிவிருத்தி திணைக்களமாக இருக்கலாம். இவை மூன்றும் சட்ட ரீதியாக தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. தமிழரசு கட்சியினுடைய தமிழரசு கட்சி அல்ல, இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய அல்லது விசேட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறோம். எங்களோடு இணைந்திருப்பவர் மட்டக்களப்பு ஊடக அமையம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடக சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளரும் இப்போ புதிதாக அரசியல் பிரவேசம் செய்திருப்பவருமான நிலாந்தன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் நிலாந்தன். வணக்கம். இப்போ ஊடகத்தில் நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வந்தீர்கள், மறைமுகமாகவும் அல்லது நேரடியாகவும் நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வந்த ஒரு ஊடகவியலாளர் திடீரென அரசியலுக்கு பிரவேசிக்கிறது ஒரு பாதுகாப்பு காரணமாகவா இல்லது தனிப்பட்ட விருப்பம்? ரெண்டு விடயங்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். உண்மையில் 2009க்கு பிறகு எங்களது வடகிழக்கு தமிழ் பிரதேசங்கள் தாயக தேசத்தின் அரசியல் நிலப்பாடு ஒரு தேர்தலை மையமாக வைத்து இல்லாட்டி ஒரு அதிகாரத்தை பதவியை மையமாக வைத்து ஒரு அரசியல் செயற்பாடுகள் தான் கூடுதலாக இருக்குது. அது எல்லா கட்சிகள்லையும் அப்படித்தான் இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மக்கள் அரசியலை ஒரு செயற்பாட்டு அரசியலை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு ஒரு பக்கம் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களது மக்கள் உரிமைக்காக உரிமைகளை எடுத்து கொண்டு போகணும், உரிமைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் பல யுத்தம் தொடங்கி இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தேர்தல் அரசியல் மாத்திரம் ஒரு அரசியல் கட்சியின் அரசியல் அல்ல, அல்லது அதை மாத்திரம் நாங்கள் மையமாக வச்சு ஒரு அரசியலில் நகரக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வகையில் நானும் கடந்த காலங்களில் ஊடகத்துறையில் ஒரு 20-25 வருட காலமாக வடகிழக்கில் இருக்கின்ற பிரச்சனைகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊடகம் வாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மனித உரிமைகள் அமைப்புகள் ஏனைய இடங்களுக்கு கொண்டு சென்று என்னால் ஏண்ட வேலை திட்டங்களை இந்த மக்களின் உரிமைக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளின் வைவாகம், அரசியல் கட்சிகளின் செயற்பாடு, அரசியல் கட்சிகள் இந்த மக்களை ஒருங்கிணைக்கின்றது, இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்றது, வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தால் அது ஓரளவுக்கு எங்களுக்கு பூஜ்ஜியமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் தேர்தல் அரசியலுக்கான களம் இல்லை உங்களுடைய. தேர்தல் அரசியலுக்கான களம் இல்லை. கட்சி சார்ந்து பார்க்கின்ற பொழுது அண்மை காலமாகவே தேர்தல் அரசியலுக்காக பழக்கப்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக பார்க்கப்படுகின்றது இல்லையா? அண்மையில் கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது தேர்தல் அரசியலுக்காக அங்கே டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு கைகோர்க்கப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி தான் நீங்கள் இருக்கின்றார்களோ? நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர்களை ஒன்றிணைத்தல் அல்லது தமிழர்களை ஒன்றிணைத்தல் என்கின்றதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஏன்னா இங்கே கட்சிகளே ஒன்றிணைய இல்லை, ஒரு கட்சிக்குள்ளேயே சிக்கல் இருக்குது. எப்படி மக்களை ஒன்றிணைக்க போன்றான்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றதா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியின் உருவாக்கமே ஒரு அரசு, அதாவது அவர் தந்தை செல்வா அதுக்கான பெயரை சூட்டக்குள்ள உங்களுக்கு தெரியும், தமிழ் அரசு கட்சி தனி அரசு, தமிழர் தாயகத்துக்கான ஒரு அரசு, நிழல் அரசாக தமிழரசு கட்சி இருக்க வேண்டும் என்றதுதான் அவருடைய எண்ணப்பாடு. அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில எங்களோட கட்சி தான் இந்த வடகிழக்கு தாயக மக்களின் தலைமைத்துவத்தை வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது எந்த நிலைப்பாட்டில் கட்சி இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போ தமிழரசு கட்சி இருக்கின்றதா?
வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களை கட்சி சென்று கொண்டிருக்கின்றது. அதன் யாப்பு உட்பட அதன் செயற்பாடுகள் உட்பட நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கிறது. கடந்த கால அரசியல் வேறு. ஆனால் இப்போ தமிழரசு கட்சி மேலே வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனம் கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கட்சி இரண்டா பிரிஞ்சிருக்கு. இது வெறுமனே வடக்கு மாநிலத்தில் மட்டும் இல்லை, இப்போ கிழக்கு மாநிலத்திலையும் இந்த நிலவரம் வந்துட்டு சாணக்கியன் ஸ்ரீநேசன் என்கிற பிரிவினர் எப்படி வடக்குல எப்படி சுமந்திரன் ஸ்ரீதரனோ இங்கே சாணக்கியன் ஸ்ரீநேசன் என்கின்ற ஒரு பிரிவினை கட்சிக்குள்ளே வந்திருக்கு. இது கட்சிக்கு பிரச்சனையா அமையதோ இல்லையோ, தமிழரசு கட்சியை ஒரு தனித்துவமான கட்சியாக நம்பியிருந்த மக்கள் தமிழரசு கட்சி இப்ப கூட வீட்டு சின்னம் தான் நாங்கள் குத்துவோம் என்று இருக்கின்ற மிக பிரதானமான பழைய வயதுவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துமா இல்லையா? இல்லை, தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனை அது ஒரு உள்வீட்டு பிரச்சனை. உண்மையாக அது ஒரு அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எந்த கருத்தையும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா எந்த பார்வையில் தமிழரசு கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. தமிழரசு கட்சிக்குள்ளே மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த பிரச்சனைகளை கையாளுகின்ற விதத்திலும் அந்த பிரச்சனைகளை பொது வழிக்குள் கொண்டு வருகின்ற விதத்திலே தான் பிரச்சனையாக அது காட்டப்படுகின்றதே தவிர, ஒரு நிர்வாக ரீதியாக தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது அந்த கட்சி தான், கட்சியின் தலைமைத்துவம், கட்சியின் பொதுக்குழு தான் அதை தீர்க்க வேணும். அவர்கள் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயற்பட வேண்டும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை. இதை வெளியிடத்துக்கு கொண்டு போய் அதை ஒரு உதாரணமாக ஆக்கி கொண்டிருந்தால் எங்களுடைய பொது எதிரி யார் என்று தெரியாத நிலை ஏற்படும். அந்த பொது எதிரியை நோக்கி நாங்கள் நகர முடியாத ஒரு பிரச்சனை வருகின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட கட்சிக்குள் பிரச்சனை என்றதை ஒன்றை காட்டிக்கொண்டு நாங்கள் அந்த இலக்கை நோக்கி தான் ஊடகங்கள் உட்பட எல்லாருமே இந்த கட்சி பிரச்சனையை தான் முதன்மைப்படுத்துகிறார்களே தவிர இன்றைக்கு எங்களை பொது எதிரி யார், நாங்கள் பொது எதிரியினுடைய ஒரு செயல்பாடாக இது இருக்கலாமோ? கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தது இருக்கலாம். கட்சியே பொது எதிரி இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததனால்தான் அந்த பொது எதிரிக்கான ஒரு பிரச்சனையா அது மாற்றப்பட்டிருக்கின்றதோ இல்லை, பொது எதிரியே கையாளுற நிலைமைங்க வந்துட்டோ கட்சியை? அப்படி என்றல்ல. நீங்கள் 2009க்கு முற்பட்ட காலப்பகுதியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தெரியும். எங்களுக்கு பூரண வடகிழக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் தலைமைத்துவம் எங்கள் கையில் இருந்தது. அது ஒரு இராணுவ ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்ததால் எங்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக முதன்மைப்படுத்தி இல்லாட்டி இப்போ பதவி வழியாக முதன்மைப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கவில்லை. அப்போ எல்லாரும் ஒரு குடையின் கீழ் செயற்பட வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்தது. இப்பொழுது அரசியல் ரீதியாக ஒரு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக நாடுகள் தங்களுக்கான என்ன சொல்லலாம், தாயகத்திலே எங்களுக்கு ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கின்றது. பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு. இந்த பாதையை தேடாதே பாதையை உருவாக்குன்ற தத்துவமும் இந்த இருகோடு தத்துவங்கள், ஒரு சிறிய கோட்டுக்கு பெரிய கோடை போட வேண்டும் என்றது இரண்டு தத்துவமும் தான் இன்றைக்கு உலக நாடுகள் என்ற தத்துவமாகவும் இருக்கிறது. அது அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம். இப்போ இவர்கள அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதில் இலங்கையும் ஒரு புள்ளியாக வருகின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் அந்த நாடுகள் அல்லது அந்த நாடுகளில் அவர்கள் போடுகின்ற அந்த வீதிகளில் நடக்க தவறினால் மத்திய அரசோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழலுக்கு மாற்றப்பட்டு விட்டோம். இல்லை, அதை ஒத்துக்கொள்றீங்க? அப்படி சொல்லவில்லை. அப்படி வரும்போது எங்களுக்கும் அழுத்தங்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போராட்டம் அளிக்கப்பட்டது நோக்கமும் அதுதான். இப்போ நாங்கள் ஒரு பாதையை உருவாக்கி செயற்பட்டு கொண்டு போகும்போது உலக நாடுகள் பிராந்தியங்கள் அவர்கள பாதையோடு அது எங்கட பாதையும் ஒட்டு வரவில்லை, அல்லாட்டி அவர்களின் நலன்களில் எங்கட இது எதிராக இருக்கின்றது என்ற காரணத்தினால் எங்களை போராட்டம் அளிக்கப்படுகின்றது. அதே போக்கு இன்று அரசியல் ரீதியாகவும் நாங்கள் எடுக்கின்ற எங்களது போராட்டங்கள், எங்களது உரிமை போராட்டங்கள் அவர்கள நலன்களுக்கு எதிராகவோ அல்லது அவர்கள் போடுகின்ற திட்டங்களுக்கு எதிராகவோ அமையும் போது அவர்களும் வினையாற்று. உலக நாடுகளின் பால் இந்தியா, சீனா, அமெரிக்கா பால் செயல்படக்கூடிய அரசியலுக்கு ஒத்தியங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்படி ஒத்தியங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கு ரெண்டு விஷயங்களே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய விடுதலை போராட்டம், எங்களுடைய உரிமை போராட்டம், எங்களுக்கான அதிகார பரவலாக்கள், இவை அனைத்தும் ஏதோ எங்களுக்குரிய பிராந்திய நாடுகள், சர்வதேச நாடுகள் நலன்களோடு ஒத்து செல்லும் போதுதான் அதுக்கான அங்கீகாரமும் அதை நோக்கி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குமே தவிர நாங்கள் எதிராக செயற்படக்குள்ள எங்களுக்குரிய அந்த இதை வென்றெடுக்கிறது மிக கடினமான பாதை. இவ்வாறான இதுகள் வரக்குள்ளதான் இந்த
எங்களுக்கான கட்சிகள் பிரச்சனைகள் தூண்டி விடுகிறவர்கள் தூண்டி விடுவார்கள், அதை பின்னால் இருந்து செயற்படுத்துகிறவர்கள் செயற்படுத்துவார்கள். அதாவது பிராந்திய நாடுகள் எல்லா வகையான குழப்பங்களுக்கு நடுவில் தான் ஒரு நிர்வாகத்தை ஒரு கட்சியை நடத்த வேண்டிய தேவை இருக்குது. சரி, இப்போ போராட்டங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டம் மக்கள் போராட்டமாக இங்கே காணப்பட்டது. குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம், வெறுமனே தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் மட்டுமல்லாது தமிழ் முஸ்லீம் மலையக மக்களுடைய போராட்ட வடிவங்களை ஒன்றிணைத்த ஒரு போராட்டமாக P2P எனப்படுகின்ற பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டம் காணப்பட்டது. அதனுடைய ஆரம்ப சில நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைக்கிறதுல ஒரு பொறுப்புல இருந்த நீங்க என்ற அடிப்படையில் இப்ப அந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம் மக்கள் போராட்டம் என்பதை தவிர்த்து இப்ப நிறைய பேர் அதுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த ஆரம்ப காலத்துல எந்த நிகழ்ன்ற வகையில இந்த P2P போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக என்று கூறப்பட்டது, அது பின்னர் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வடிக்கப்படுகின்றது, தடை உத்தரவுகள் பெறப்படுகின்றது, சிக்கலுக்குள்ள தான் அந்த போராட்டமே நடந்தது. இப்படி ஒரு சிக்கல்களுக்கு மக்களுக்காக நடந்த ஒரு இறுக்கமான போராட்டம் இப்ப ஏனோ தான் ஒன்று மக்கள் அதை சொந்தம் கொண்டு மக்கள் இல்லை தனிப்பட்ட நபர்கள் சொந்தம் கொண்டாடுகின்ற பொழுது அங்க ஒரு பிரச்சனை எழுகின்றதா இல்லையா? உண்மையில் இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டம் மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால் 2009 பொங்கு தமிழ் எழுச்சிக்கு பின்னர் 2009க்கு பின்னர் ஒரு எழுச்சி போராட்டம் ஒன்று மக்கள் மத்தியில், அதுவும் வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் சாத்தியமில்லை என்ற ஒரு நிலையில் இருந்த காலகட்டம். கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி செய்த காலம், மிகவும் இறுக்கமான சூழல் 2021 கலச்சூழல். அந்த சூழலில் வந்து இப்படியான ஒரு போராட்டம் என்பது உண்மையிலே எட்டாக்கணியாகத்தான் இருந்திருக்கும், யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையில் இந்த போராட்டத்தை ஆரம்ப கர்த்தாவாக இருந்து செயற்படுத்தியதில் நான் ஒருவர். இதை உரிமை கொண்டாடக்கூடிய, முழு உரிமையையும் கொண்டாடக்கூடிய பொறுப்பு என்னிடமும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் இதை பொது வழியில் யார் விவாதத்துக்கு வந்தாலும் நான் தயாராக இருக்கின்றேன். இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்றது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்றதற்காக ஒரு நாங்கள் உருவாக்கிய ஒரு பாதைக்கான சிறந்த முன்னுதாரணம். ஒரு பாதையை நாங்கள் உருவாக்கியிருந்தோம், அந்த பாதையில் தான் அனைவரையும் நடக்க வைத்திருந்தோம். உண்மையில் அதன் ஆரம்ப கர்த்தாக்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சுதந்திர தினத்திற்கு 2021 என்று நினைக்கின்றேன், பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தினை கரிநாளாக அறிவிக்க சொல்லி வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள், பொது அமைப்புகள் எல்லாருமாக இணைந்து ஒரு போராட்டத்தை செய்வதற்காக அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து சிவில் சமூக அமைப்புகளுடன் ஊடகவியலாளர்கள் உட்பட நானும் சீலண்ணன் என்று சொல்லி சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட நாங்களும் ஒரு 4-5 பேர் இங்கே கலந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் வந்து இங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு சார்பாக அல்லது ஒரு அரசியல் கட்சிகளும் எல்லாரும் இணைந்து ஒரு பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை செய்வதாக, தமிழரசு கட்சியினுடைய பலமையான தமிழரசு கட்சி அல்ல, இதில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட எல்லா கட்சிகளும் இணைந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு பேருந்து நிலைய போராட்டமாகத்தான் அதற்கு 2-3 சந்திப்புகள் செய்வதாகவும் இருந்தது. அப்பொழுது நான் ஊடகவியலாளராக சிவில் சமூக செயற்பாடலாக அந்த இடத்தில் இருந்தபடியால் எங்களுக்கு அது ஒரு சங்கடமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் போராட்டம் என்றால் நாங்கள் ஒரு போட்டை பிடித்து கொண்டு முன்னுக்கு நின்று கலைந்து போதாண்டு. இப்போ நான் அன்று நாங்கள் இது அந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கிழக்கில் ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அதில் நானும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் சீலண்ணன் அவர்களும் தான் இதை முதலாவதாக பேசினோம். கிழக்கில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று. அதை வந்து நாங்கள் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கணேசலிங்கம் ஐயா அவர்களோடு பேசியிருந்தேன். யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தோடு பேசியிருந்தோம். அதே போன்று எங்களது அரசியல் ஆய்வாளர் சோதிலிங்கம் ஐயா அவர்களோடு இவர்களிடமா நாங்கள் கருத்து கேட்டிருந்தோம். அப்பொழுதுதான் அவர்களும் அதற்கு ஆதரவாக செய்யலாம், நல்ல விடயம் என்று சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அப்போ போராட்டத்தை எப்படி செய்வது, யார் செய்வது, என்ன மாதிரி செய்வது என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போதுதான் இந்த போராட்டத்தில் நாங்கள் அந்த வேலன் சுவாமியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கு விரிவுரையாளர் கணேசலிங்கம் ஐயா, அதே போன்று ஜோதிலிங்கம் ஐயா இவர்கள் தான் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அவரையும் உள்வாங்குங்கள். வடக்கு என்றால் எங்களுக்கு தலைமை ஒன்று தேவை அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கத்தோலிக்க பாதிரியார்கள்,
கிறிஸ்தவ சமூகங்கள் இது வளமையாகவே அவர்கள் தான் போராட்டத்தை இயக்குவது, போராட்டத்தை செயற்படுத்துவது. இம்முறை நாங்கள் ஒரு இந்துத்துவா பக்கத்தில் இருந்தும் ஒரு ஆதரவு தேவை என்ற வகையில் நாங்கள் வேலன் சுவாமிகளை தெரிவு செய்திருந்தோம். அது வெறுமனே அவர் ஒரு மதத் தலைவர் என்பதற்கு அப்பால் அவர் தமிழ் தேசியத்தின் மீது தீவிர செயற்பாடு இப்பொழுது வேலன் சுவாமிகள் போகின்ற இடமெல்லாம் மத பிரச்சனையாக கொண்ட நிலையில் இருந்ததன் காரணமாக அவரை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். அவர் அதற்கு முதல் சம்மதிக்காமல் இருந்தாலும் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாரும் பேசியதற்கமே அவரும் ஓம் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னர் மட்டக்களப்பிலேயே நாங்கள் பல தடவை கூடி கதைத்திருந்தோம். இந்த போராட்டம் செய்வது சம்பந்தமாக இங்கே தந்தை செல்வா மண்டபத்தில் இங்கேயும் நாங்கள் நிறைய தரம் கூடி பேசியிருந்தோம். சிவில் சமூகங்கள், அரசியல் கட்சிகளெல்லாம் இவ்வாறான நிலையில் தான் இந்த போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி இருந்தது. இதற்கான 10 அம்ச கோரிக்கைகள் கொண்ட முதலாவது அறிக்கையை நான் தான் தயாரித்து வெளியிட்டேன். அதுக்கு பிறகுதான் எல்லாரும் அந்த கட்சி அந்த அது ஒரு கூட்டங்களையே போட வெளிக்கிட்டவங்க. அப்போ இவ்வாறான நிலையில் தான் அந்த P2P போராட்டம் ஆரம்பித்தது. இதுதான் அந்த ஆரம்ப. சரி, ஒன்று P2P போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பு வகிச்சிருக்கல. அதே நேரத்தில் நீங்கள் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான சில தகவல் சேகரிப்பில் இந்த பிளஸ்தினி சம்பந்தமான விடயம் இப்போ வருகின்ற பொழுது, சாரா ஜஸ்மின் சம்பந்தமான விடயம் வருகின்ற பொழுது, அண்மையில் சிறிது நாட்களுக்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் சொல்கிறார், இன்னும் அவர் உயிருடன் தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே 2023 காலப்பகுதியில் மரபணு பரிசோதனையில் அவர் உயிரிழந்து விட்டார் என்ற விஷயம் அதே சூழ்நிலையில் அதற்கு பிறகு ஒரு 2 வருடங்கள் கழித்து இந்த விடயம் பேசப்படுகின்றது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அவர் வந்து விட்டார் என்ற சூழ்நிலையிலேயே சில தகவல்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊடகப்பரப்புக்கு வெளிப்படுத்தினதில் உங்களுடைய பங்கு இருக்கு. அவர் வந்து விட்டார் என்ற சூழ்நிலையில் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சமூக மாற்றம் வந்துட்டோம், ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயங்கள் பேசப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுதோ? வெறுமனே இந்த உயிர்த்த தாக்குதலில் மட்டும் இல்லை, நீங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மட்டுமல்ல, இலங்கையில் நடக்கின்ற நிறைய விடயங்களை கருத்தில் கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கின்ற யார் யாரையெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும், யார் யாரையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும், யார் யாரையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், அதே கேள்விக்கான ஒரு முதல் அத்தியாயம் தான் இது. பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. இது ஏற்கனவே நான் முன்னமே சொன்னதற்கு அப்பால் எங்களுக்கு பிராந்திய நாடுகள், சர்வதேச நாடுகள், இன்றைக்கு எங்களது வடகிழக்கு பிரதேசம் உட்பட இலங்கை ஒரு சர்வதேச பிராந்திய நாடுகளோட தளமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தளத்தினுள் இன்றைக்கு இந்தியா, சீனா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா பிரதானமாக இவ்வளவு பேரும் இன்றைக்கு பிரதானமாக இலங்கையை ஒரு தளமாக கொண்டு செயற்படுற ஒரு செயற்பாட்டை நாங்கள் அண்மையாக பார்க்குறோம். இலங்கையின் ஆட்சி மாற்றமாக இருக்கலாம், இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முக்கிய கைதிகளாக இருக்கலாம், கைதுகளாக இருக்கலாம், யாருக்கு தண்டனை வழங்க வேண்டும், யாரை பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு பிராந்திய நாடுகளின் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு போக்கு இருக்கின்றது. அந்த போக்குக்கு ஏற்பதான் இலங்கை அரசு செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு நிர்பந்தம் இலங்கை அரசுக்கும் இருக்கின்றது. திறந்து பேசினால் குறிப்பாக இந்த பிள்ளையானவர்களுடைய கைது இன்னுமே இறுக்கமாக அல்லது இந்த உயிர்த்த தாக்குதலுக்காக அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற நீடிப்பு, இதே பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான விடயங்களும் அவர் மேலே பாயிருக்குரிய வாய்ப்புகள் இனி உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமாக இருக்கின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கட்டும், பிமல் ரத்நாயக்க இருக்கட்டும், தொடர்ந்து அரசியல் பரப்புகளில் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்கணும். இதே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மகந்தரம் மதுஷ் அவர்களுடைய அந்த துப்பாக்கி சம்பந்தமான வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஏன் அவருக்குரிய பிணை கொஞ்சம் இலகுவாக இருந்தது என்ற ஒரு கேள்வி எழுகின்றதா இல்லையா? இதுக்கு முதல் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி இது. சாரா ஜஸ்மின் சம்பந்தமாக எங்களுக்கு நேர்களுக்கு தெளிவான விளக்கம் வேண்டுமே அந்த கேள்விகள் தானே. அதன் விளக்கத்தையும் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்று ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே சாரா ஜஸ்மின் புலஸ்தினி ராஜேந்திரன் என்ப அவர் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார் என்ற செய்தியை முதலாக IBC ஊடகம்தான் முதலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னர் மாறி மாறி வந்த அரசுகள் அவர் உயிரிழந்து விட்டார், அதற்கான மரபணு பரிசோதனைகள் என ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. அதற்கு பின்புலத்தில் நிறைய ரகசிய விடயங்கள் இருக்கின்றது. அது சம்பந்தமாக பேச முடியாது. ஆனால் நீங்கள் இன்று பாதுகாப்பு அமைச்சர் மீண்டும் சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கின்றார், ஆனால் அவர் இந்தியாவில் இல்லை என்று இந்த கொண்டு வர கருத்துக்கள், அதை பேச முற்படுவது இந்த NPP அரசுக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர வேண்டியது.
அவர்கள் அதை சொல்லித்தான் அரசு ஆட்சிக்கு வந்தார்கள் பிரதானமாக. கத்தோலிக்க மக்களின் கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளை பெறுகின்ற முனைப்புடன் அவர்கள் பிரதானமாக சொல்லிய கருத்து வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று. இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவர்களால் இன்று வரை அந்த குற்றவாளிகளை நெருங்குவதற்கோ அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கோ அவர்களால் முடியாமல் இருக்கு. அதற்குரிய வெளிப்பாடு தான் பிள்ளையானுடைய இன்றைய விளக்கமறியல் என்றும் கூட தொடர்ந்து நீடிக்கப்படுவதற்கான காரணமாகவும் இருக்கலாம் பிள்ளையானுடைய. ஆனால் அதே அழுத்தம் மனித உரிமைகள் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் அவர்களுக்கு போர் குற்றங்கள் சம்பந்தமான விடயத்திலையும் கொடுக்கப்படுகின்றது இதே அழுத்தங்கள்ல. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா மீது அந்த விடயங்களை கொஞ்சம் விசாரணை அதிகப்படுத்தி இருந்தால் அந்த போர்க்குற்றம் சம்பந்தமான விடயங்களும் வெளியில் வந்திருக்கும். வெறுமனே இந்த இராணுவத்தினரை காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை மீண்டும் இந்த ஆட்சியில நடக்குதா? இல்லை, இலங்கை அரசு இதற்கான பிரதானமான காரணமா நீங்கள் பார்த்து கொண்டீர்கள்னா தெரியும் உங்களுக்கு. அரசு ஆட்சி ஒவ்வொரு அரசும் ஆட்சிக்கு வந்து மாறினாலும் 15 இந்த யுத்த காலத்தில் செயற்பட்ட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயற்பட்ட ஒரு கட்டமைப்பு இலங்கையில் இருக்கிறது. அது பாதுகாப்பு கட்டமைப்புகளாக இருக்கலாம், ஏனைய அரசு கட்டமைப்புகளாக இருக்கலாம். இப்போ இவர்கள் செய்த போர்க்குற்றங்கள் குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகள் என்று நிறைய இருக்கு. ஒவ்வொரு அரசும் ஆட்சிக்கு வரும் போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் தான் இராணுவ கட்டமைப்பு பாதுகாக்க வேண்டும். இராணுவ கட்டமைப்பாக இருக்கலாம், ஏனைய கட்டமைப்புகளாக இருக்கலாம். அந்த கட்டமைப்பு மீது ஒரு கட்டமைக்கப்பட்ட நடவடிக்கைகளை இல்லாட்டி அவர்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற போது அரசை கவிழ்க்கின்ற இல்லாட்டி அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் இன்று என்பிபி அரசுக்கும் அப்படியான ஒரு அழுத்தங்கள் காரணமாக அந்த அழுத்தங்களை அவர்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள். காரணம் வந்து அவர்களுக்கு ஆட்சி முக்கியம், அதிகாரம் முக்கியம். ஆட்சி நீடிப்பதற்கான இன்னும் ஒரு விடயம், அவர்கள் நாட்டின் நலன் சார்ந்துதான் அக்கறை செலுத்துவார்களே தவிர அவர்கள் எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இராணுவ மயமாக்கல் சார்ந்த விடயங்களை சிங்கள மக்கள் எதிர்க்கிறார்கள் இல்லையா? இல்லை, அதைத்தான் நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த பிராந்திய நலன் சார்ந்து பார்க்கின்ற பொழுது இங்க இராணுவ மயமாக்கல் மிகப்பெரிய பிரச்சனையா எங்களுக்கு 2009க்கு முன்னர் தமிழ் தேசியத்திற்கும் சிங்கள தேசியத்திற்கும் அல்லது சிங்கள பெரும்பான்மை இனம் சிங்கள இனவாத அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருந்தது. இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகு எப்பொழுது முள்ளிவாய்க்காலில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதோ அதன் பின்னர் இன்றைக்கு சிங்கள தேசியத்திற்கும் பிரச்சனை இருக்கின்றது, தமிழ் தேசியத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது. நாங்களாவது ஒரு பாதையை உருவாக்கி அதுக்கான ஒரு தத்துவ கோட்பாட்டை உருவாக்கி செயற்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இலங்கை அரசுக்கு அப்படியான ஒரு பாதை இல்லை. இலங்கை அரசு மாறி மாறி எல்லா நாடுகளையும் திருப்திப்படுத்துகின்ற, எல்லா நாடுகளோடும் இணங்கி போகின்ற ஒரு கோட்பாட்டை தான் கடைபிடித்து வருகின்றார்கள். இது இனிவரும் காலங்களில் இலங்கையின் சிங்கள தேசியத்தை மொத்தமாக அழிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். என்று சொன்னால் எல்லா நாடுகளும் இணைந்து இலங்கையில் செயற்பட முடியாது. ஒரு நாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். நீங்கள் கூறியது போல தமிழரசு கட்சி மத்திய அரசோடு சில விடயங்கள்ல அணுகி பயணிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான விடயங்கள்ல ஏன் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கல, அல்லது பேரம் பேசல் முறைமையை கொஞ்சம் கைவிட்டிருக்கு? இது நல்லாட்சி காலத்துல கூட இடம்பெற்றிருக்கிறது. நல்லாட்சி கூலத்திலேயும் இந்த பேரம் பேசல் சம்பந்தமான விஷயம் தமிழரசு கட்சி மேலும் முன்வைக்கப்பட்டது. இப்ப கூட இந்த டக்ளஸ் சம்பந்தமான விடயத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் சில நிலைப்பாடுகள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டக்ளஸ் இந்த கைது பிணையில விடுவிக்கப்பட்ட சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல ஒரு சரியான ஒரு விடயத்தை அரசு கையாளாம இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் மீண்டும் அரசோட சேர்ந்து பயணிக்கிறது அல்லது சில விடயங்கள்ல அணுகி போறன்றது எந்த அளவுக்கு தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிறதுக்கான ஒரு நிலைமையை உருவாக்கும்? கொஞ்சம் விலகி செல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்லை, அது ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகின்றது, கட்டமைக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கும் நீங்கள் கூறுகின்ற இந்த கைதுகள், இந்த சாட்சிகளை ஒருங்கிணைப்பது, அரசுக்கு அது அவ்வாறு அழுத்தங்களை கொடுக்கின்ற வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதை நாங்கள் ஒரு அரசியல் லாபமாக சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்கிறார். நாங்கள் உதாரணத்துக்கு பல விடயங்களை சொல்லலாம். இந்த கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையானின் கைது, பிள்ளையானுக்கு எதிரான சாட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுல உட்பட எங்களோட கட்சி அதில் தீவிரமாக செயற்பட்டிருக்கு. அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட சொல்ல வருகிறேன் கேளுங்க. அதே போன்று நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாவை இங்கு விமர்சித்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களது கட்சி அதுக்கு ஆதரவு. டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்வதற்கு, டக்ளஸ் தேவானந்தாவின் சில குற்றச்செயல்களை முன்வைப்பதற்கான
வேலை திட்டங்களும் தமிழரசு கட்சியிடம் இல்லாமல் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று இங்கு பார்த்தீர்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன போன்று சில நாடுகளின் அழுத்தங்கள், சில நாடுகளின் எங்களுக்கு டக்ளஸ் தேவானந்தா மீது உண்மையாக அரசு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் நாங்கள் நிறைய சாட்சிகளை முன்வைக்கலாம், கொண்டு போகலாம். ஆனால் ஏற்கனவே நிறைய சாட்சிகள் எங்களிடம் இருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா மீது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு ஆவணங்களும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம் அதுக்கு தமிழரசு கட்சி அல்ல, நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிராக போராடி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அது நடவடிக்கை எடுப்பவர்கள் யார் எடுப்பார்கள், எடுக்க மாட்டார்கள் என்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சாட்சியை கொண்டு காட்டி கொடுப்பதோ அல்லது அந்த சாட்சி இருக்கின்றது என்று அதை காட்டி கொடுத்து அவருக்கு எதிராக பிரச்சனையை உருவாக்குவது எங்களோட வேலை திட்டமாக இருக்கக்கூடாது. அப்போ கால சூழலுக்கு ஏற்ப தான் அதை எங்கு நகர்த்தி எப்படி அதை செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கின்றது. சரி, தெளிவாக கொள்ள வேண்டும். நிலாந்தன் சம்பந்தமான ஒரு கேள்வி. இத்தனை விமர்சனங்கள் தமிழரசு கட்சி மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில நிலாந்தன் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு அல்லது அந்த கட்சிக்கு உள்ள நுழைந்ததுக்கான காரணம் என்ன? வெறுமனே தமிழரசுக்கு அரசியலுக்கு நுழைந்ததுக்கான காரணம் சொல்லிட்டீங்க, தமிழரசு கட்சிக்கு நுழைந்ததுக்கான காரணம் பழமையா அல்லது ஈர்ப்பா? இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தமிழரசு கட்சியின் உருவாக்கம் தந்தை செல்வா என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினார். உண்மையிலேயே எங்களுக்கு வடகிழக்கு இணைந்த ஒரு தமிழர் தாயத்தின் ஒரு நிழல் அரசுக்கான அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டு அதற்காக நாங்கள் போராடுவது தான் தமிழரசு கட்சியின் சாராம்சமான யாப்பும் கொள்கையும். அப்போ இதற்குள் நீங்கள் பார்த்தீர்கள், எங்களுக்கு வடக்கில் பல கட்சிகள் இருந்தாலும் கிழக்கை பொறுத்தளவில் தமிழரசு கட்சி தான் முதன்மையாக இருக்கின்றது. தமிழ் தேசியம் உட்பட அனைத்து விடயங்களையும் முன்னெடுக்கின்ற விடயங்களில் இதே போன்று ஏனைய கட்சிகள் இருக்கின்றார்கள். இப்போ எங்களுக்கு ஏனைய கட்சிகளில் ஏதோ எப்படி சொல்வது, அது ஒரு 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 காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற உருவாக்கத்திற்காக எல்லாரையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சி உருவாக்கி செயற்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்களே தவிர ஆரம்பத்திலிருந்து அவர்கள் தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் தேசியத்தின் பால் பயணித்த ஒரு கட்சி, அதற்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற, அதற்காக இன்று வரை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற, அதற்கான அடித்தளத்தினை இன்று வரை போட்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. தமிழரசு கட்சியில பயணிக்கின்றது என்ற வகையில கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்ற வகையில ஒரு அரசியல் ஒரு காத்திரமான ஒரு இருப்பு உங்களுக்கு கிடைத்த பிறகு மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாகாணத்துக்கு உரிய மிக பிரதானமான பிரச்சனை மயிலத்தமட பிரச்சனையா இருக்கணும், இன்னுமே காணி பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. வடக்கு மாகாணத்துல ஏற்படுத்தப்பட்ட படுகொலைகள் அதே அளவுக்கு கிழக்கு மாகாணத்தினையும் படுகொலைக்கான கண்ணீருக்கான சாட்சியங்கள் இருக்கின்றது, தீர்வு இல்லை. இது சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு எப்படி எடுப்பீர்கள்? ஒரு அரசியல் இருப்புக்கு நீங்கள் உங்களை காத்திரப்படுத்தின பிறகு? நிச்சயமாக, என்னென்றால் என்னுடைய செயற்பாட்டின் அரசியலுக்குள் வந்ததற்கான நோக்கம் அதுதான். இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தாலும் இன்றைய சாத்தியப்பாடு அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் எங்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். அரசியல் ஒரு அதிகாரம் எங்களோட கையில் கிடைக்கக்குள் நாங்கள் வெறுமனே மத்திய அரசுடன் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம், மக்களுக்கான அபிவிருத்திகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுக்கான ஒரு அதிகாரம் கிடைத்தால் நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருக்க வேண்டும், இல்லாட்டி ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கும் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணங்களை பொறுத்து கொண்டீங்கன்னா இலங்கை அரசு தங்களோட அந்த மகாவம்ச மனநிலையிலிருந்து இன்னும் மாறலை. ஆட்சிகள் மாற்றப்படுகின்றது, கதிரைகள், ஆனால் அந்த கொள்கையில் அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள். நீங்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு இனவழிப்பு இல்லாட்டி தமிழர் தேசத்திற்கான ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் இன்று தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், வன இலாக்கா வன ஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கலாம், மகாவலி அபிவிருத்தி திணைக்களமாக இருக்கலாம். இவை மூன்றும் சட்ட ரீதியாக தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பு எந்த ஜனாதிபதி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் அண்மையில் பார்த்தீர்களானால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களம் பேர்பலகைகள் உங்களுக்கு தெரியும். அந்த பேர்பலகை இடப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை பார்த்திருந்தீர்கள். திருகோணமலையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்ட நேரத்தில் இவர்கள் கொண்டு வந்து அந்த பேர்பலகையை எடுக்கிறார்கள்.
இட்டது மட்டுமல்ல, அவர்கள் அதுக்கு சட்ட ரீதியாக வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் அப்போ ஒரு பதட்ட நிலையை உருவாக்கிவிட்டு எங்களுக்கு இப்போ தொல்பொருள் திணைக்களம் மீதான ஏற்கனவே பல அனுபவங்கள் இருக்கின்றது, சந்தேகங்கள் இருக்கின்றது. இவர்கள் வந்து பல பேர் பலகை போட்டு விடுவார்களாக இருந்தால் பின்னர் அதற்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி நிலை இருக்கும் என்பதுதான் எங்களை வரலாறு, கடந்த கால வரலாறு. இவ்வாறான நிலையில் இவங்க வந்து அந்த பேர் பலகையை இட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த அனுரகுமார ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் தான் 56 தமிழர்கள் இந்த பெயர் பலகைக்கு எதிராக போராடினார்கள் என்ற நிலையில் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த கால அரசுகள் கூட அப்படி நடக்கலை. அப்போ இந்த நிலையில் நாங்கள் வந்து ஒரு எல்லாருமா ஒன்றிணைஞ்சு இந்த கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு, இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்கள் மட்டக்களப்பில் இருக்கின்றது. மயிலத்தமடு மாதவன பிரச்சனை இப்பொழுது மகாவலி அபிவிருத்தி சபை இந்த கைக்கு போயிருக்கின்றது. அங்கே 2 சமூகங்களையும் அந்த பகுதிகளில் குடியேற்றி, ஒரு சமூகத்தை விவசாயம் செய்ய விட்டு இன்னொரு சமூகத்தை கால்நடைகளை மேய விட்டு, ஏனென்றால் இப்போ கால்நடைகள் சென்று அந்த சிங்கள மக்கள் இந்த விவசாய நிலங்களை மேயும் போது ஒரு இன ரீதியான முரண்பாடு வரும். தொடர்ச்சியாக அந்த பகுதியை ஒரு கொந்தளிப்பான பகுதியாக, இன முரண்பாடுகளை உருவாக்குகின்ற பகுதியாக வைத்திருப்பதற்குத்தான் எல்லா அரசு கட்டமைப்புகளும் முயற்சி செய்கின்றன. பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதற்கு எந்த அரசும் இதுவரைக்கும் முயற்சி செய்யவில்லை. அதே போன்று அங்கே இருக்கின்ற இல்மனைட் பிரச்சனை, இல்மனைட் அகழ்வு, பால் பண்ணை அமைக்கின்ற பிரச்சனைகள் தொடங்கி மக்களின் வாழ்வாதார ரீதியாக இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலையும் அரசின் தலையீடுகள் இருக்கின்றது. அதற்கான தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. கடந்த காலங்களில் என்ன காரணிகள் இருந்ததோ அதே காரணிகள் இப்பொழுதும் இருக்கின்றது. அதற்கான அரசு தீர்வை முன்வழங்குவதற்கு அரசுக்கு இன்னும் வேறு பிரச்சனைகள், தங்களது பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த அரசும் செயற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரஜாசக்தி அமைப்பின் செயற்பாடுகள், அந்த உருவாக்கம், அதையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டிலே மிகப்பெரிய நிதியை செலவு செய்து ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டின் அந்த உள்ளூராட்சிக்காக ஒரு பெரும் நிதி செலவு கூடப்படுது. ஆனால் இன்றைக்கு உள்ளூராட்சி கட்டமைப்பு இருக்கின்றது, பாராளுமன்ற கட்டமைப்பு இருக்கின்றது, மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் பிரஜாசக்தி என்ற ஒரு இதை கொண்டு வந்து அதற்கான வேலை திட்டங்கள் அதற்காக ஒரு கிராம ரீதியாக தெரிவு செய்யப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? ஏற்கனவே இருக்கின்ற கட்டமைப்புகளே, உள்ளூராட்சி கட்டமைப்புகள் போதுமானது. இந்த அரசும் என்ன செய்கின்றது? நேரடியாக கட்சி அரசியலை நிர்வாகத்துக்குள் திணிக்கின்றது. இந்த பிரஜாசக்தி அமைப்பின் தலைவர்கள் மத்திய அரசின் நிகழ்வுகளில் கிராம மட்ட அபிவிருத்திகள், கிராம மட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசப்படும் போது உள்வாங்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அந்த கூட்டங்களுக்கு கூட அழைக்கப்படுவதில்லை. இப்போ எதற்காக இவ்வளவு பெரிய நிதியை செலவு செய்து இந்த அரசியல் அமைப்பில் சட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த உள்ளூராட்சி பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும்? அவர்கள் இந்த பணி என்ன? அதை ஒதுக்கி வைத்து விட்டு அரசு தங்களோட கட்சி சார்ந்த நலனுக்காக ஒரு பிரஜாசக்தி அமைப்பை கொண்டு வந்து வேலை செய்வது இந்த வகை நியாயமானது. இவ்வாறு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உண்மையிலே இந்த உள்ளூராட்சி சபைகள் பற்றி கேட்கின்ற பொழுது இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. கரைதுறை பெற்றில இருந்து உள்ளூராட்சி சபைகள் கொஞ்சம் தமிழர் கையிட்டிருந்து விலகி போகுதோ என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதற்கு தமிழ் கட்சிகளே துணை போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொரு உள்ளூராட்சி சபையில் முன்வைக்கப்படுற பிரச்சனை, குறிப்பாக தமிழரசு கட்சி மேல முன்வைக்கப்படுற பிரச்சனை, தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி சபை என்ற சில முக்கியமான உள்ளூராட்சி சபை, மாநகர சபை, ஜாழ் மாநகர சபையாக இருக்கட்டும், கிழக்கில் இருக்கிற சில சபைகளாக இருக்கட்டும், அந்த சபைகளோட தவிசாளர்களோ முதல்வர்களோ இயங்கு நிலையில இல்லை. வெறுமனே இயங்கு நிலையில இல்லாத ஒருவர் தான் அங்கே உட்படுத்தப்பட்டிருக்கார். குறிப்பாக வடக்கில் இது பல இடங்களில் பேசப்படுறது. ஏன் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது? ஒன்று வந்து தமிழர்கள கையிலிருந்து சில சபைகள் கைமாறிக்கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்திகிட்ட. இன்னொரு பக்கமாக முதல்வர்கள் தவிசாளர்கள் இயங்கு நிலையில இல்லை. இது உள்ளூராட்சி சபை கட்டமைப்பை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் பிரதேசங்கள்ல தென்னிலங்கையில இருந்து அல்லது தென்னிலங்கை கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதற்கான ஒரு மிக பிரதானமான காரணமாக மாறும். இதுக்கு தமிழரசு கட்சி துணை போயிருக்கின்றது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இது பற்றி உங்களோட கருத்து? இல்லை, இந்த இடத்தில் தான் நீங்கள் அந்த மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையிலான அதிகாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே நிறைய இருக்குது. இப்போ உள்ளூராட்சி சபைகளுக்கு அதிகாரங்கள் நிறைய இருந்தாலும்
அது வந்து மத்திய அரசின் நிகழ்ச்சி நிரலில் அதுக்கான அதிகாரங்களை அவர்கள் வழங்குவதில்லை அல்லது அனுமதிகளை வழங்காத நிலை காணப்படுகிறது. அண்மையில கரைதுறைப்பேட்டில் நடந்தது கூட அது வேண்டுமென்றே அந்த இடத்துல வாக்களித்த போது தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவரே எதிராக வாக்களிக்கிறார். அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப கட்சிகளை உடைப்பதற்கு, கட்சிகளை வாங்குவதற்கு, கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு பலரும் வேலை செய்வார்கள். ஆனால் இங்குதான் நாங்கள் ஒரு எங்களது கொள்கை ரீதியான செயற்பாடுகள், ஒரு உறுதித்தன்மை கொண்ட ஒரு தலைமைத்துவங்கள் தேவை என்ற இதுகள் எல்லாம் இதுல தான் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பிரச்சனையை நாங்கள் அதை வேறு விதமாகத்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் கூறிய இந்த மத்திய அரசு என்ற செயற்பாடு, எங்களது உள்ளூராட்சி சபைகள் என்ற செயற்பாடுகள் ஏன் மந்த கதியில் இருக்கின்றது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உண்மையில் வந்து மாகாண சபைக்கான ஒரு அதிகாரத்தை முழுமையாக மத்திய அரசு வழங்கவில்லை. மாகாண சபை தேர்தலை கூட இன்றைக்கு இழுத்தடித்துக் கொண்டு வருகின்றார்கள். இப்போ இதிலும் வந்து பிராந்திய நாடுகளின் ஆதிக்கம், செல்வாக்கு, அல்லாட்டி பிராந்திய நாடுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா, நான் நினைக்கிறேன், இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். அவர் இந்தியாவுக்கு சென்று இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்பதில் அவர் தீவிரமாக இருக்கின்றார். ஆனால் இந்திய அரசு அவர்கள் கொண்டு வந்த இந்த மாகாண சபை முறைமையால் அவர்கள் அழுத்தங்களை கொடுக்க முடியும். இவ்வாறான இந்த போட்டித்தன்மைகள் இங்கு வடகிழக்கிலும் தாக்கம் செலுத்துகின்றது. எங்கள் வடகிழக்கு இணைப்பை பிரித்தது முதல் கொண்டு இன்று மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடுவது தொடங்கி உள்ளூராட்சி சபைகளில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்றது என்ற அடிப்படையை கொண்டு ஆளுநர்கள் அதற்கான அனுமதிகளை வழங்குவதும் செயற்பாடுகளுக்கான அதிகாரங்களை வழங்குகிற தன்மையும் இருக்கின்றது. ஆளும் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு அதிகாரங்கள், நிதி உதவிகள், அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் வாரி வழங்கப்படும். இன்று தமிழரசு கட்சியின் ஆட்சியில் இருக்கின்ற சபைகளுக்கான அதிகாரம் இருந்தாலும் நிதி இல்லாத நிலை காணப்படுகின்றது. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளில் எல்லாவற்றிலும் போதுமான வளம் இல்லை. அந்த வளப்பற்றாக்குறை மிக மோசமாக வாகனங்களிலே ஜேசிபி இயந்திரம் கூட ஒன்று இருந்தாலும் அது கூட ஒழுங்கான நிலையில் இல்லை. இவ்வாறான நிலையில் தான் நாங்கள் மக்களுக்கான சேவைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம். இதற்காகத்தான் நாங்கள் எங்களது கட்சி கடந்த காலங்களில் கூறியிருந்தது, வடகிழக்கு இணைந்த ஒரு நிதியத்திற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஏன்னா நாங்கள் இன்று உங்களுக்கு தெரியும், அண்மையில் இடம்பெற்ற அந்த அனர்த்தம் சம்பந்தமாக உலக நாடுகள் முழுவதிடமும் நிதியை கோரியிருந்தது அரசு. அது அநேகமான நிதிகள் எங்களை புலம்பெயர் சமூகமும் அவர்கள் இந்த பொது நிதிக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் பல தடவைகள் கேட்டிருக்கின்றோம், வடகிழக்கு ஒரு யுத்தம் நடந்த பிரதேசம், இங்கு வந்து புனர்வாழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று யுத்தம் நிறைவு பெற்று 15 ஆண்டுகள் இருந்தும் எங்களுடைய பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக வளங்களை ஒருங்கிணைப்பது சம்பந்தமாக நிறைய தேவைகள் இருக்கின்றது. இதற்கு எங்களது நிதியை கொண்டு வரத்துக்கான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை. அப்போ அந்த நிதியத்தை உருவாக்குவதற்கான அனுமதி ஜனாதிபதி எங்களுக்கு உருவாக்கி தருவாராக இருந்தால் நாங்களே எங்களது பிரச்சனைகளை சீர் செய்து கொண்டு நாங்களே எங்களுக்கான தீர்வுகளை காணக்கூடிய ஒரு நிலை காணப்படும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.